அருண்ராஜ் ஐஏஎஸ், ராஜ்மோகன், இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுப்பணித்துறை இது எல்லாமே இவருக்கு வந்திருக்கு. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை ரெண்டுமே ஆதவ அர்ஜுனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கான்ட்ரவர்சி உள்ள விஷயங்கள். அது ரெண்டுமே பொதுப்பணித்துறை அண்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. சிஎம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சிஎம் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் ஃபுல்லாக நகராட்சி நிர்வாகம், அதில் வந்து ரூரல் அண்டு சிட்டி ரெண்டையுமே அவர் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். ரெண்டையுமே அவர் பார்த்துக்கிறார். அதே மாதிரி வாட்டர் சப்ளை, குடிநீர் வடிகால் வரியம், அது ரெண்டுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம்ங்கிறது தனியாக பார்ப்பாங்க. முதல்வர் வந்து கடந்த ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் அதை எடுத்துக்கல அவர். பட் இவர் அதை எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ஆனந்த், புசி ஆனந்த். புசி ஆனந்துக்கு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு, பஞ்சாயத்து, பெரிய டெவலப்மெண்ட், பெரிய லெவல் டிபார்ட்மெண்ட். அது நீர்வளைத்துறையெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்நாடகாவில் இருந்து இப்போ காவிரி விவகாரமா இருக்கட்டும், மேகதாது அணி விவகாரம் மட்டும் இல்லை, சென்சிட்டிவான விஷயங்கள் டிபார்ட்மெண்ட். அதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸுங்கிறத தாண்டி லாயல்ட்டின்னு ஒன்று இருக்கு. தனக்கான இது எனக்கான ஆள் அவர், என்னுடைய ஆள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிஎம்க்கு அடுத்த லெவலில் இருக்கார் அவர் புரோட்டோகாலில். நீங்கள் நம்பர் 1 அவர் தானே இருக்கார். நீங்கள் அதனால் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறவர் ஆதவ அர்ஜுன் வந்து. ஆதவ அர்ஜுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ தனி, ஹைவேஸ் தனியாக இருந்தது, நெடுஞ்சாலைத்துறை தனி, பொதுப்பணித்துறை தனியாக இருந்தது. பட் இது ரெண்டுமே இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? ஆதவ அர்ஜுன் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் அவர் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அவர் பார்க்குறாரு, அவர் பார்த்துருக்குறாருன்னு வச்சுங்களேன். அருண்ராஜ் இதில் ஹெல்த் அவர் கொடுத்துருக்குறாங்க. செங்கோட்டையன் நிதி. நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சருங்கிறது வந்து பெரிய பவர்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், டிபார்ட்மெண்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் அதிகாரம் பெருசாக இருக்காது அதில். நிதித்துறை அமைச்சரே பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய அதிகாரம் பண்ண முடியாது. பப்ளிக்கோட ஒரு ஒரு தொடர்புடைய டிபார்ட்மெண்ட் கிடையாது நிதி. காரணம் அதிகாரிகள் அமைச்சர்கள் வெட்டுறதோட அவங்க நின்றுக்குவாங்க.